2024 தேர்வுக்கு பயன்படக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்தில் முக்கியமான கேள்வி பதில்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வெளியாகிரும். ஸோ அதற்கான எக்ஸாம் வந்து ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் குரூப் 4 2024 நீங்கள் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய குரூப் 4 கேள்வி பதில் பற்றின யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி என்ன, அதற்கான ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதற்கான சரியான பதில் வந்து கடைசியில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கேள்வி படிங்க, உங்களுக்கு அந்த ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்து அப்படின்னா கடைசியில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சரியான பதிலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வட இந்திய தொடக்க கால வேத பண்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இரும்பு காலகட்டம், செம்பு காலகட்டம், வெள்ளி காலகட்டம், தங்க காலகட்டம். ஸோ இதில் என்ன அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன அப்படின்றத கடைசியில் பார்த்தலாம். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என கூறியவர். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது: வாவேசு, உவேசா, திருவிகா, கவிமணி. இந்திய தேசிய கொடியில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 36, 26, 24, 42. ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குற்றால குறவஞ்சி நூலாசிரியர் குமரகுருபரர், திரிகூட ரசப்ப கவிராயர், மறைமலை அடிகள், சென்னிகுளம் அண்ணாமலையார். இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஸ்வாட்ஸ் பாதிரியார், அனந்தரங்கர், ஃப்ரெட்ரிக் ஒன்ஸ்லிவிங், எமினோ. ஸோ இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்ணி பாருங்கள். உமர் புலவருக்கு தமிழ் கற்பித்தவர் கடிகை முத்துப்புலவர், சுப்ரதீப கவிராயர், ஸ்வாட்ஸ் பாதிரியார், உவேசா. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1980, 1972, 82, 1970. ஞானப்பச்சிலை என குறிப்பிடப்படும் மூலிகை கீழாநெல்லி, குப்பைமேனி, வேப்பிலை, தூதுவளை. விழி வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை: முதல் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. பெயர்ச்சொல்லினது பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது: 4ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. இந்த 10 கேள்விக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணிவிட்டு சரியான ஆன்சர் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 1 வந்து பி, 2 சி, 3 ஏ, 4 பி, 5 பி, 6 ஏ, 7 டி, 8 டி, 9 டி, 10 பி. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 10 கேள்வியில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சரியாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு தினசரி குறைந்தபட்சம் ஒரு 10 முக்கியமான கேள்வி பதில் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் தமிழ் பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்திய பொருளாதாரம், இப்படி பல்வேறுபட்ட தலைப்புகள் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இன்னும் வேறு என்ன மாதிரியான நீங்கள் வந்து கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது? அது மாதிரி விஷயங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து பதிவு செய்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம மிரடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.